ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்ல தாத்தா காலத்து வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா வீட்ல எல்லாம் பெரிய 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 யானை பிக்சரு, பெரிய பெரிய யானையோட பொம்மை அதெல்லாம் இருக்கும். எனக்கு அப்ப அதெல்லாம் தெரியவே தெரியாது. அது என்ன யூஸ்ன்னு. என்ட்ரன்ஸ்ல போகும்போது கூட படிக்கட்டுல ஏறும்போது 2 பக்கத்துலயும் 2 யானை இருக்கிற மாரி இருக்கும். நான் எங்க தாத்தா கிட்ட சொல்லுவேன், "இன்னும் பெருசா வைங்க தாத்தா. அது மேல ஏறி உட்காந்துக்கணும்." அப்படின்லாம் சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருப்போம். சரிக்கு நேரா போய் அந்த யானை மேல உட்காருவோம். பட் அது எதுக்காக வச்சாங்கன்னு அப்ப எனக்கு தெரியல. இப்போ அது மாதிரி நெறைய தடவ நம்மள்ல பல பேருக்கு எதுக்காக சிக்னிஃபிகன்ட்டா அந்த 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 காலத்துல பெரியவங்க வச்சாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ அத பத்திலாம் படிக்கும்போது, அத பத்தி தெரிஞ்சுக்கும்போது, அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் எவ்ளோ கால்குலேட்டிவா, எவ்ளோ ஐடியாவோட அந்த வீட்ட செழிப்பாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த யானையும். யானை பொம்மைங்கிறதே வந்து யானைனாலே என்ன பவர் இல்லையா? ஸ்ட்ரெங்த்து, மெமரி பவர், யானை மூளை அவனுக்கு எதுவுமே மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. யானைய பார்த்தாலே அது ஜைஜாண்டிக்கா அப்படி மெஜஸ்டிக்கா ஒரு பெரிய ஆஜானு பாகுவா நடந்து வரும்போதே என்னதான் சிங்கம் அது கிட்ட வந்தாலும் பயந்து ஓடிடும் இல்லையா? சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா யானைய பார்த்தா ஓடிதானே போகுது. அந்த மாதிரி யானை மிரண்டால் அத யாரால தாங்க முடியுமா? சோ அந்த மாதிரி சாதுக்கு சாது கோவம் வந்தா மிரண்டு போயிடும், காடே மிரண்டு போயிடும் இல்ல. அந்த மாதிரி யானைனாலே ஸ்ட்ரென்த் பவர். அதே மாதிரி யானை ரொம்ப 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 லக்கு, குட் லக்க நம்மளுக்கு கொடுக்கும். யானை என்ன பண்ணும், பாதுகாக்கும். தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை ரொம்ப பாதுகாக்கும் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப மூளை, நிறைய மூளை இருக்கும். இந்த மாதிரி யானை பொம்மை வீட்டுல வச்சுக்கலாம். யானையை நம்ம வீட்டுல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியில 2 பக்கமும் யானை வச்சிருந்தாலே அது வந்து காவல் இருக்குமா, பாதுகாக்குமா அந்த வீட்டை. சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல யானை பொம்மைய என்ட்ரன்ஸ்ல வீட்டு கதவுக்கு வெளியில வச்சால் பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி கதவு உள்பக்கமா பாக்குற மாதிரி வச்சா நிறைய ப்ராஸ்பெரிட்டி. அதே மாதிரி ஒற்றுமையா வாழறதுக்கு இந்த மாதிரி யானை ஃபேமிலி இல்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி குட்டி குட்டி பசங்க பெயர இந்த மாதிரி குட்டி 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 யானை இருக்கிறத வச்சீங்கன்னா ஃபேமிலி பாண்டிங், ஹார்மனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றுமையா விட்டு கொடுத்து அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல வாழ்வோம். அப்பாக்கு அப்பா தாத்தா இருப்பாங்க, தாத்தாவோட தம்பி அவங்களோட பசங்க அவங்களோட பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வீட்லயே இருப்பாங்கல்ல. கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பமே ஒரு சந்தோஷம். கூட்டு குடும்பமே ஒரு என்னதான் அடிச்சுன்னு பிடிச்சிட்டாலும் ஃபங்க்ஷனு கல்யாணம்னு வந்துட்டு எல்லாரும் வந்து துணைக்கு நிற்பாங்க. ஒரு கஷ்டம்னா துணைக்கு நிற்பாங்க. நம்ம எதற்காகவும் பயப்படவே வேண்டாம். 3வது ஆளு வீட்டுக்குள்ளேயே வரவே முடியாது. அப்படிலாம் இருந்த காலம் தான் அது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ள அப்பா அம்மா குழந்தை இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஸோ அந்த மாதிரி அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வீட்டுல வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வருது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வருது, இல்ல என்னோட அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் செட் ஆகலன்னு சொல்றது, மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஹார்மோனியஸா வீடு நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யானை கூட்டணியா இருக்கும் இல்லையா, ஃபேமிலியா குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யானையோட இருக்கிற பொம்மையை வீட்டுல வாங்கி வைக்கலாம். எஸ்பெஷலி யானை இப்படி தன் 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 தும்பிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி இருந்த யானையை வீட்டுல வச்சீங்கன்னா அத்தனை ஐஸ்வர்யம் கொட்டும். நீங்க கஜலட்சுமி போட்டோல கூட பாருங்களேன், இந்த மாதிரி யானை வந்து தந்தத்தை தூக்கி இப்படி காசை ஷவர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி யானை வைக்கலாம். இந்த மாதிரி பேர்ஸா ஜோடியா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோடி யானையை வைக்கும் போது கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்தாலும் சரிதான், ஒற்றுமையை கணவன் மனைவியுடைய ஒற்றுமையா இருக்கும். அதே மாதிரி 2 பக்கத்திலையும் இப்படி தந்தத்தை தூக்கி வச்சிருக்கிற யானை தான் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப எப்படி சுபமா இருக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிரெக்னெண்டா இருக்கிற அம்மாக்கோ பெண்கோ இல்ல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ற பெண்களுக்கோ இந்த மாதிரியான யானையை, குட்டி குழந்தைய வந்து ரவுண்டா இருக்கிற தொட்டில தாளாட்டுற மாதிரி இருக்கிற யானை இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி யானையை கிஃப்டா கொடுக்கலாம்.
கிஃப்டா கொடுக்கும்போது ஒரு தாயும் குழந்தையும் சேயும் கொண்ட யானை மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கும். தாயும் சேய்க்கும் நல்ல நலனை, குட் லக்கை, குட் ஆப்பர்ச்சுனிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது யானை. இந்த மாதிரி கோல்டுல இல்ல சில்வர் மிக்ஸ்டு கோல்டு, இல்ல ஃபுல்லா கோல்டு, இல்ல ஃபுல்லா சில்வர், இப்படி இருக்கிற யானை, ஸ்பெஷலி தந்தம் தூக்கி கொண்டு இருக்கிற யானையை மகாலட்சுமிக்கு 2 பக்கத்துலயும் வச்சாலும் சரிதான். இல்ல உங்களுடைய பணம் வைக்க சம்பத்து ட்ரெஷர் பொட்டி வச்சிருக்கிற இடத்துல இது வச்சிருந்தாலும் சரிதான். அத்தனை ஐஸ்வர்யத்தை கொட்டும். யானை ஐஸ்வர்யம் மட்டுமல்லாது ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க நிறைய யானைக்கு நிறைய விஸ்டம் இருக்கு இல்லையா, அதனால பாதுகாப்பு அளிக்கும். ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரும் அளவுல ஹெல்ப் பண்ணும். என்னடா அது சும்மா பொம்மையை வச்சுட்டு இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இந்த பொம்மைக்கும் ஒரு உயிர் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரேக்கி பிராக்டிஷனர்ஸோ இல்ல சார்ஜ் பண்றவங்களோ இல்ல பெரிய குருமார்களோ இருந்தாங்கன்னா அவங்க கையில பிளஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டோட நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட ஜாஸ்தியா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரு இருக்க போறாங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த நியூ இயருக்கு ரொம்ப செழிப்பா, புத்தாண்டு வேற ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சோ ரொம்ப செழிப்பா உங்க வாழ்க்கை அமையறதுக்கு, குடும்பத்துல சந்தோஷம் நிலவரத்துக்கு, இது பணம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்துக்கு மட்டுமல்ல, குடும்ப ஒற்றுமைக்கு, குடும்பத்துல மன அமைதிக்கு, அதே மாதிரி மெமரி, ஞாபக சக்தி இருக்கிறது. படிக்கும் குழந்தைகள் டேபிள்ல, அவங்க ரூம்ல இந்த மாதிரியான யானை வாங்கி வச்சுங்கன்னா படிப்பு நல்லா வரும். நம்ம என்ன பண்றோம், மகாலட்சுமி சிலையை மகாலட்சுமியா உருவகப்படுத்தி எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ரியல் யானையே உள்ள கூட்டிட்டு வர முடியாது இல்லையா, அதனால யானையின் சிலையோ இல்ல பிக்சரோ, சிலைனா அதுக்கு நம்ம அது அழகும் ஏற்றும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. பாதுகாப்புக்கு பாதுகாப்பு, குட் லக், சுப நிகழ்ச்சி வீட்டுல நடக்கும், மன அமைதியை கொடுக்கும், வீட்டுல ஒற்றுமையை கொடுக்கும், ஞாபக சக்தி, படிக்கும் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கும். ஸ்பெஷலி இந்த மாதிரி வெள்ளை யானை, வெள்ளை இதுக்கு அத்தனை குட் லக் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா யானையும் எது யானை வச்சாலும் அதற்கான பவர் இருக்கும் தான். எங்க வீட்லயும் இந்த மாதிரி மர யானை 2 வச்சிருக்கேன், 2 இல்ல ஆக்சுவலா 4 வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெருசா. ஸோ அந்த மாதிரியான யானை உங்க வீட்லயும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பாதுகாப்புக்கு பாதுகாப்பு, செல்வ செழிப்புக்கு செல்வ செழிப்பு, குட் லக், குடும்ப ஒற்றுமைக்கு குடும்ப ஒற்றுமை, தூய்மைக்கு தூய்மை, ஸ்பிரிச்சுவல் பார்த்து எல்லாமே இந்த ஒரு யானை உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும்.